வகையில் நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்னென்று நம்மளுக்கு அம்பலவான பெருமானுடைய இன்னரும் சாந்தலைக்கு பெருமானுடைய தன்னர்களும் கைலை குருமணியுடைய குருவர்களும் நமக்கு துணை நிற்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நாம் தொடர்ந்து செய்வோம். இந்த ஓராண்டு காலத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணிகளை செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு பணியும் அவர் சொன்னது மாதிரி எதிர்பார்த்ததை விட 100 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வகையில் ஒரு நிறைவு இருக்கின்றது. இருந்தாலும் நம்ம இன்னும் இந்த பணிகளை எப்படி செய்யலாம் என்பதை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்றது அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். நண்பர்கள், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்த வழியாக பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களில் இந்த 100ஆண்டு விழாவினுடைய தொடர்ச்சியாக நாம் என்னென்ன புதிய பணிகளை செய்யலாம், பழைய பணிகளில் என்னென்ன வகையான மெருகுகளை மெருகூட்டிக் கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிவிக்க வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது இன்னும் மக்களுக்கு போய் சேரும். நிறையா செய்திகள் நமக்கு போய் சேருவதற்கு உண்டான வாய்ப்பாக இருக்கின்றது. அவர் சொன்னார், அந்த ஒரு கிராமம் ஒரு அரசு மரங்கிறது வெறும் மரம் வைக்கிறது மட்டுமல்ல, அந்த கிராமத்தையே ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு மிக்கதாக மாறுவது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வலியுறுத்துவது, மகளிருக்கு தேவையான வசதிகளை செய்வது, பொருளாதார மேம்பாட்டை சொல்லுவது, ஒழுக்கத்தை கொண்டு சேர்ப்பது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த அரசமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தில் தான் அது வளர்த்துருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்று இந்த திட்டங்களை எல்லாம் நாம் கொண்டு சேர்க்கிறத எப்படி கொண்டு சேர்க்கலாம், இன்னும் புதுசாக என்ன பண்ணலாம், அடிகளவர்களுடைய விருப்பம் எல்லா இடங்களிலேயும் அங்கங்கே சின்ன சின்ன வழிபாட்டு குழுக்கள் இருந்து தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது அங்கங்கெல்லாம் அந்த வழிபாட்டு குழுக்கள் நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய 24ஆம் திருமகா சன்னிதானம் கூட எண்ணம். அப்போ தான் ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஒரு நாள் நாம் செஞ்சோம், அப்புறம் ஒரு மாதம், அப்புறம் அடுத்த வருஷம் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது இல்லாமல் அதை ஒரு முறையாக கொண்டு சேர்ப்பது, இது போன்று இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நீங்கள் சிந்தித்து நீங்கள் ஒரு எழுத்து வடிவாக நீங்கள் வழங்கினீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களிலே இன்னும் சிறப்பு சேர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த நல்ல நிகழ்வினை முன்னின்று நடத்திய அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும், இதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும், இதற்குண்டான நல்ல உணவு ஏற்பாடு செய்த இந்த உணவகத்து அன்பர் சிவகுமார் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களுக்கும், அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்த வள்ளுவன் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல மகளிர் கூட அவர்கள் அனைவரும் இணைந்து இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த பாராட்டுகள்